இறைவன் கருணையே வடிவானவன். இறைவன் மிக கருணையே வடிவானவன். கருணை என்று சொல்லக்கூடிய உயிர் இரக்கம் என்று சொல்லக்கூடிய ஜீவகாருண்ய சிந்தை உள்ளவர்களுக்கு தான் இறைவன் வசப்படுவான். இறைவன்கிட்ட போயிட்டு நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, நான் இந்த நாட்டுக்கே தலைவன் அப்படிலாம் சொல்லிவிட்டு என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது அவ்வளோ சொத்து இருக்குன்னெலாம் சொல்லிவிட்டு போய் இறை வழிபாட்டில் போய் அங்கே போய் நின்னோம்னா இறைவன் வசப்பட மாட்டான். உயிர் இரக்கம் அறம் செய்ய விரும்புகிறவர்கள் இவங்களுக்கு தான் இறைவன் ஆசை கொடுப்பான். ஆசான் முருகபெருமானே பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பவங்களுக்கு எளிதாக வசப்படுவான். முருகபெருமான் வசப்படக்கூடிய ஆன்மாக்கள் எது என்று பார்த்தோம் என்றால் உயிர் இரக்கம், ஜீவகாருண்யம் இது உள்ளவங்களுக்கு மட்டும்தான் மிக எளிமையாக வசப்படுவார் முருகபெருமான். ஒன்று. இன்னொன்று நம்ம மனிதர்கள் என்பது காலத்தின் கட்டாயத்துக்கு உட்பட்டவங்க. நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் டெத்துன்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம சந்தித்தே ஆகணும் ஒரு நாள். ஆனால் சித்தர்கள் ஞானிகள் அப்படிங்கிறது அவங்க காலத்தை கடந்தவர்கள். அவங்க இந்த பூமி இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் அழிஞ்சால் கூட அவங்க அழிய மாட்டாங்க. ஆசான் முருகபெருமான் முதற்கொண்டு அவங்க வழி வழியாக தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் அவங்க காலம் கடந்து இருப்பாங்க. இந்த உலகமே அழிந்தாலும் அவர்கள் இங்கே தான் வியாபித்திருப்பார்கள். அப்பேற்பட்ட ஆற்றல் உடையவர்கள் ஞானிகள். நன்றி.